சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்லோகம் 70 படிக்கும். அகம் விருத்திரிதம் விருத்திஹீம் இத்யந்த கரணம் த்விதாம் விஜ்ஞானம் ஸ்யாதகம் விருத்திஹீம் இதம் விருத்திர்மனோ பவேத். அகம் விருத்திரிதம் விருத்திஹீம் இத்யந்த கரணம் த்விதாம் விஜ்ஞானம் ஸ்யாதகம் விருத்திஹீம் இதம் விருத்திர்மனோ பவேத். 69வது ஸ்லோகத்தில் விஞ்ஞானமயம் புத்தி காரணம், மனோமயம் அதாவது மனசு காரியம் சொன்னார். மனதிற்கு மூலம் புத்தி, புத்தி முடிவு பண்ண பிறகு மனசு வேலை செய்யும். இங்கே அதற்கான விளக்கத்தை சொல்கிறார் எப்படின்னு சொல்லி. மனோமயம் காரியம், விஞ்ஞானமயம் காரணம். இதில் விஞ்ஞானமயம்தான் உயர்ந்தது, மனோமயம் அதற்கு கீழானது, சிரேஷ்டம் என்ற கருத்து நிலைநாட்டப்படுகிறது. ரெண்டுமே எண்ண ரூபங்கள் தான். இதுவும் எண்ண ரூபந்தான், அதுவும் எண்ண ரூபந்தான். ரொம்ப பக்கத்தில் இருக்குது அந்த எண்ணங்கள். அதனால தான் இது கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன சொல்கிறார், கொஞ்சம் அதிக சுலோகங்களில் இதை விளக்குறார் அவர். நம்ம மனசில் தோன்ற எண்ணங்களை ஒரு கோணத்தில் ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படின்னா அகம் விருத்தி, இதம் விருத்தின்னு பிரிக்கிறோம். பொதுவாக அங்கே என்ன சொன்னோம்னு சொன்னால் அது சொன்னேன் ஏற்கனவே. அதாவது விஞ்ஞானமயம் மனோமயம் அந்த கரணத்தை பிரித்தோம். இங்கே அந்த மனோமயம் விஞ்ஞானமயத்துக்கு பேர் என்னென்னா அகம் விருத்தி இதம் விருத்தின்னு பிரிக்கிறோம். நம்ம ஏற்கனவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு பிரிச்சிருக்கோம் அந்த கரணத்தை. அதெல்லாம் வேதாந்த ஆரம்பத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். இதை ரெண்டாவும் பிரிக்கலாம். அது புத்தியும் இது அகங்கிறதும் சித்தம்ங்கிறது ரெண்டில் இதில் ஒன்று அதில் ஒன்று சேர்ந்துடும். இங்கே அகம் விருத்தி இதம் விருத்தி அதை பார்க்கலாம். இதில் முதல்ல இந்த இதம் விருத்தியை புரிஞ்சுக்கிட்டால் அகம் விருத்தி புரிகிறது ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்ல இதம் விருத்தினா என்னன்னு பார்ப்போம். என் மனதில் தோன்றுகின்ற ஒரு எண்ணத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் விஷயமாக இருந்தால் அதற்கு இதம் விருத்தின்னு பேர். இப்போ இது வாட்ச், இது புஸ்தகம். நான் கண்ணில் இதை பார்க்குறேன், இந்த புஸ்தகத்தை பார்க்குறேன். பார்த்துட்டு பார்த்த உடனே இது புத்தகம் அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் உருவாகுது. இது வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து, வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளை பார்த்து இது என்ன அப்படிங்கிற எண்ணம் உருவாகுதுல்ல. இது புஸ்தகம், இது வாட்ச், இது கிளிப். எப்படிங்க இதுன்னு சொல்கிற முதல்ல இது இதம் விருத்தி, இந்த விருத்தி, இது இதம் விருத்தின்னு பேர். இப்படி 5 இந்திரியங்கள் வழியாக ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே கொண்டு போடுறோம். ஒரு மலரை தொடுறேன், கையில் தொடுறேன், மென்மையாக இருக்குது, இது மென்மையாக இருக்கிறது, இந்த மலருங்கிற எண்ணம் வருது. அது தொடு உணர்வுனால் வரக்கூடிய எண்ணம். ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் ஏதோ கேட்குறாரு, ஒரு சினிமா பாட்டு கேட்குது, பார்க்குறோம், இது பக்தி பாட்டு கேட்குது, இது என்ன பாடல் அப்படிங்கிறது காது வழியாக உள்ளே போகுது. அப்போ இது என்ன பாட்டு அப்படிங்கிற சப்தங்கிற அந்த விருத்தி வருது, வெளியே இருக்கக்கூடிய சப்தம் உள்ளே போகிறது. இதே மாதிரி சுவைக்கிறது, வெளியே ஏதோ ஒன்று சாப்பிட்ற இனிப்பாக இருக்குது கசப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஒரு வாசனை வருது, பத்தி வாசனை வருது, அந்த வாசனை. இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருளினால் ஒரு எண்ணம் உருவானா அதுக்கு பேர் விருத்தினா எண்ணம்னு பேர், இதம் விருத்தின்னு பேர். இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த இதம் விருத்தி அகம் விருத்தியை புரிஞ்சால் இந்த விஞ்ஞானமய கோஷம்தான் ஆத்மாங்கிறத கரெக்டாக கொண்டு போகலாம். வெளியே பொருள் இருந்தால் கூட, இந்திரியங்கள் வழியாக வெளியே பொருள் இருந்தால் கூட மனசுக்குள்ளே போகலைன்னா அங்கே எண்ணமே வராது. இப்போ அப்போதே சொன்னேன், ஒரு உதாரணம் சொன்னேன். கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கூட கேட்காது. கண்ணு முன்னாடி நம்ம வேறு ஏதோ சிந்தனையில் இருந்தால் போகாது. இங்கேயே உட்காந்துருக்குறீங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நான் பேசுகிற சப்தம் காதில் விழுகுது. வீட்டில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது.
இந்த சத்தம் காதுக்குள்ளே போகுமா? போகாது. என் உருவமே உன் கண்ணுக்கு தெரியாது. கண்ணு முன்னாடி இருந்தாலும் என் உருவமே கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா மனசு இங்கே இல்லை, வேறு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ அந்த இந்திரியங்களோட மனசு போன உடனே இது என்னங்கிற விருத்தி வருது, போலேன்னா வராது. இப்போ நான் பேசுகிறேன், புரியுது புரியலை, ஏதோ ஒன்று சப்தம் அவர் பேசிக்கிட்டு இருக்காருங்கிற எண்ணம் வரணும். இது மனசு இருந்தாத்தே வரும், மனசு இல்லாட்டி வராது. காது கேட்குது, கண்ணு இருந்தாலும் கூட மனசு இங்கே போனாத்தான் அந்த விருத்தி வரும். இதுக்கு பேர் இதம் விருத்தி. வெளியே பொருள் இருந்தாலும் இல்லாட்டாலும் இந்திரியங்கள் வழியாக மனசுக்குள்ளே போகணும், பொருள் இருந்து போகணும், இருந்தால் தான் அந்த விருத்தியே வரும். பொருள் இருந்து மனசு அங்கே போகலன்னா அந்த பொருள் இருக்கிறதே தெரியாது. இதுக்கு பேர் இதம் விருத்தி. சரி, அகம் விருத்தினா என்ன இதை பார்க்கலாம். இப்போ இதம் விருத்தியில் விஷயம் 5 விஷயம் வருது. கண்ணு, காது, மூக்கு, இப்படி 5 விஷயத்தினால இதம் விருத்தி வருது உள்ள. இது என்ன சப்தம், இது என்ன சுவை, இது என்ன நாற்றம், எல்லாம் வருது உள்ள. இப்போ அகம் விருத்தினா என்னன்னா, இதம் விருத்திக்கு விஷயம் வெளியே இருக்கக்கூடிய பொருள். இந்த அகம் விருத்திக்கு விஷயம் என்னென்னா இதம் விருத்தி. எப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக இதம் விருத்தி, இது என்ற எண்ணத்திற்கு விஷயம் வெளியே இருக்கக்கூடிய பொருள். இந்த அகம்னா நான் அப்படிங்கிற விருத்தின்னு சொல்லுவான். அகங்கிறது நான்கிற வார்த்தை, அதை ரெண்டாவது பார்ப்போம். அகம் விருத்தின்னு முதல்ல மைண்டில் வச்சுக்கிடுவோம். இந்த அகம் விருத்திக்கு, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விருத்திக்கு, அந்த புத்திங்கிற விருத்தி அதுக்கு விஷயம் எதுன்னா, மனசில் ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு எண்ணம் போயிருக்கும், அந்த எண்ணம் தான் விஷயம். முதல்ல எனக்கு புத்தகம் விஷயமா இருந்துச்சு. புத்தகத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டேன், அந்த புத்தகங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே போயாச்சு. இது புத்தகம் போயிட்டு பிறகு போயாச்சு. அங்கே ஒரு புஸ்தகத்தை பார்த்தனே அப்படிங்கிற எண்ணத்தை பார்த்து, நாங்கள் ஒரு புஸ்தகம் எரிஞ்சு பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்கிறேன். அப்போ கண்ணு முன்னாடி புஸ்தகம் இல்லை. அப்போ அந்த எண்ணத்தை இன்னொரு எண்ணம் பார்த்து சொல்லுது பார்த்தீங்களா, அது அகம் விருத்தி. இங்கே விஷயம் கிடையாது. விஷயமே என்ன, அந்த முதல்ல பார்த்த விருத்தி தான் விஷயம். புரியுதா? இப்போ ஒருத்தர் நான் புஸ்தகத்தை பார்த்த ஒரு இடத்துல கீத புஸ்தகம் இருக்குது. நான் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த புஸ்தகம் ஏதோ கீத புஸ்தகம் இருக்குது, பார்த்து படிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டில் போனேன், நீங்கள் இல்லை, ஏதோ புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அங்கே ஒரு கீத புஸ்தகம் எரிஞ்சு பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. யார் அவர் கேட்குறாரு. இப்போ புஸ்தகத்தை பார்க்குறாரு அவர், பார்க்கல. ஆமாம், எரிஞ்சு எடுத்து படித்தேங்கிறார். இப்போ புஸ்தகத்தை பார்க்காமையே அவருக்கு எண்ணம் வந்திருக்கு, சொல்கிறாரு. அப்போ ஏற்கனவே பார்த்த எண்ணம், அந்த விருத்தி தான் இப்போ விருத்தியாக வருது, அதை விஷயமாக வருது. இப்போ சொல்கிறதற்கு, இப்போ பார்த்து சொல்வதற்கு விஷயம் விருத்தி கிடையாது. அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணம் ஏற்கனவே பார்த்த எண்ணம் பதிவாயிரு, அதை பார்த்து சொல்கிறார் அவர். புரியுதா? ஒரு எண்ணத்தை பார்க்குற இனியொரு எண்ணம். புரியுதுங்களா? அடுத்த சொல்வது இன்னும் கொஞ்சம் விரிவாக வரும், அப்போ பார்த்து அங்கே நிறைவாக தெரியும், பார்க்கலாம். அப்போ இந்த அகம் விருத்தி அப்படிங்கிறதுக்கு விஷயம் என்னன்னு சொன்னால் இதம் விருத்தி. இதம் விருத்திங்கிறது வெளியே ஒரு பொருளை பார்த்து மனசுக்குள்ளே எண்ணம் போகிறது. அந்த எண்ணத்தை பார்க்குற இனியொரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் அகம் விருத்தி. அங்கே விஷயத்தை பார்க்கல, எண்ணத்தவே பார்க்குது அது. இதுதான் நம் மனதையே நாம் பார்க்கின்றோம். என் மனசு நல்லா இருக்குது, மனசு குதூகலமாக இருக்குது, மனசு சந்தோஷமாக இருக்குது, மனசு மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா ஒரு எண்ணம். மனசவே பார்த்து சொல்லுதில்ல, அந்த விருத்திக்கு பேர் அகம் விருத்தி. அகம் விருத்தி இதம் விருத்திகி இது அந்த கரணம் த்வீதா பவதி. அதாவது இந்த அந்த கரணமானது அகம் விருத்தி இதம் விருத்தி என்று இப்படி இரண்டாக பிரிக்கப்படுகிறது. மனம் புத்தின்னு 2 வார்த்தையை பயன்படுத்துகிற அந்த கரணத்துக்கு. ஒன்று முதல்ல பார்த்த உடனே வர்ற வெளியிருந்து பார்க்கக்கூடிய எண்ணத்துக்கு பேர் மனம், இது இதம் விருத்தி. பிறகு அகம் விருத்திங்கிறது அந்த எண்ணத்தை பார்க்குற விருத்தி. இது செயல்படுற விதத்தில் இருக்கிறோம். சனிய விஞ்ஞானவாதி என்ன சொல்கிறான்னா, இந்த அகம் விருத்தி விஞ்ஞானமய கோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது விஞ்ஞானமய கோஷம், இதம் விருத்தி மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்கிறான் அந்த சனிய விஞ்ஞானவாதி. இதுக்கு முன்னாடி இந்த விஞ்ஞானமய கோஷம் புத்தி தான் மூலம்னு பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த அகம் விருத்தி இல்லைன்னு சொன்னால் இதம் விருத்தி மட்டும் இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் இதம் விருத்தி வந்தாச்சு, அதை பார்த்த ஒரு விருத்தி இல்லைன்னா இதை பார்த்தேன் அதை செஞ்சேன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஒரு விவகாரம் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னை பார்த்துட்டு போயிட்டீங்க,
அங்கே இதம் விருத்தி முடிஞ்சு போச்சு. அங்கே அகம் விருத்தி வரலன்னா என்னை பார்த்தேங்கிற ஞாபகத்திலே இருக்காதே, ஒரு ஞாபகத்துக்கு வராது அங்கே. அப்போ இந்த அகம் விருத்தி இல்லைன்னா இதம் விருத்தி இருந்தாலும் கூட அங்கே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் தெளிவாக சொல்வார். அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்வார். அகம் விருத்தி தான் இதம் விருத்திக்கு காரணங்கிறது. இதம் விருத்தி மனம், அகம் விருத்தி புத்தி அப்படிங்கிறத கொண்டு வர்றாரு இங்கே. அகம் விருத்தியானது விஞ்ஞானமய கோஷம் ஆகின்றது. விஞ்ஞானமயம்னு என்ன? புத்தி. விஞ்ஞானம் சியாத் அகம் விருத்திங்கிறார். இதம் விருத்தியானது மனோமய கோஷம் ஆகின்றது. இதம் விருத்திகி மனோபவேத் அப்படிங்கிறார். இதம் விருத்தி மட்டும் இருந்து அகம் விருத்தி இல்லை என்றால் ஒரு பயனும் இல்லை, எந்த அறிவும் தோன்றாது. ஆகவே விஞ்ஞானமயமான அகம் விருத்தி தான் மனோமயத்திற்கு உள்ளே இருப்பது, அதுவே அதற்கு மூலமாக இருப்பது. ஆகவே அதுவே ஆத்மான்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார் சொன்னால், அந்த விஞ்ஞானமய கோஷம் என்ற அகம் விருத்தி காரணம், மனோமய கோஷம் விருத்திங்கிறது காரியங்கிறதற்கு இன்னும் கொஞ்சம் அழகாக விளக்க சொல்லி இதே கருத்தை இன்னும் அழகாக விளக்கம் சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு? ரெண்டு பார்த்தோம். முதல்ல பார்க்குறது மனோமயம், மனோமய கோஷம், அது இதம் விருத்தி. அதை பார்க்குறது அகம் விருத்தி, அது விஞ்ஞானமய கோஷம். அது சொல்லிட்டார். அப்புறம் எப்படி இந்த காரண காரியங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளக்கம் சொல்ல போகிற, அதை அங்கே பார்க்கலாம். இதை மட்டும் இங்கே சொல்லி முடிச்சிருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் நமக்கு தெளிவாக புரியும். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். அகம் விருத்தி இதம் விருத்தி இத்யந்த கரணம் இருக்குது. அகம் விருத்திகி இதம் விருத்திகி இதி அந்த கரணம்னு பிரிக்கணும். பிரித்தோம்னா அந்த கரணம், அந்த கரணம்ங்கிறது அந்த கரணமானது, அதாவது நம்மளுடைய மொத்த எல்லா மனசையும் சேர்த்து சொல்கிறது. அந்த கரணமானது அகம் விருத்திகி இதம் விருத்திகி இதி முதல் வார்த்தை. அகம் விருத்தி என்றும் இதம் விருத்தி என்றும் த்விதா கடைசி வார்த்தை. த்விதானா இரண்டாக, இரண்டு விதமாக இருக்கிறது. பவதின்னு சேர்த்துக்கிறணும். இரண்டு விதமாக இருக்கிறது. அப்படி அந்த கருத்தை ரெண்டாக பிரிச்சுட்டார். அதில் எது இதம் விருத்தி எது அகவிருத்தின்னு அடுத்த வரையில் சொல்கிறார். விஞ்ஞானம் சியாத் அகம் விருத்திகி. அகம் விருத்தியானது, அகம் விருத்தி விஞ்ஞானம் சியாத் அகம் விருத்திகி. அகம் விருத்தி, அகம் விருத்தியானது விஞ்ஞானம் சியாத் விஞ்ஞானமயமாக ஆகின்றது, புத்தியாக ஆகின்றது. அடுத்த வார்த்தை இதம் விருத்திகி மனோபவேத்து. இதம் விருத்தியானது மனோமயம் ஆகின்றது. இங்கே என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கார். விஞ்ஞானமயங்கிறது இதம் விருத்தி, விஞ்ஞானமயங்கிறது அகம் விருத்தி, மனோமயங்கிறது இதம் விருத்தி. இப்போ நாம் அது என்னன்னு பார்த்தோம். மனோமயங்கிறது இதம் விருத்தினா என்ன, அகம் விருத்தினா என்னன்னு பிரித்து பார்த்துட்டோம். பிறகு இது எப்படி இந்த மனோமயத்துக்கு மூலமாக, ஆதாரமாக, காரணமாக விஞ்ஞானமயம் இருக்கிறது, மனதிற்கு புத்தி எப்படி காரணமாக இருக்கிறது. அகம்னா நான்கிற ஒரு எண்ணம், அதனால தான் அகம் விருத்தின்னு பேர் வச்சிருக்கிறார். அது எப்படிங்கிறத 71 இன்னும் விளக்கி சொல்கிறார். 73 வரைக்கும் இந்த கருத்து தான். 71 படிக்கலாம். அகம் பிரத்யய பீஜத்வம் இதம் விருத்தேரிதி ஸ்புடம் அவிதித்வா ஸ்வமாத்மானம் பாஹ்யம் வேத்தி நது க்வச்சித். அகம் பிரத்யய பீஜத்வம் இதம் விருத்தேரிதி ஸ்புடம் அவிதித்வா ஸ்வமாத்மானம் பாஹ்யம் வேத்தி ந து க்வச்சித். 69வது ஸ்லோகத்திலே விஞ்ஞானமயம் காரணம், மனோமயம் காரியம் சொன்னார். அந்த விஞ்ஞானமயம்ங்கிறது அகம் விருத்தி, மனோமயம்ங்கிற இதம் விருத்தி 70 சொல்லிட்டார். இங்கே அந்த 69 காரண காரியம் சொன்னார்ல, அது எப்படி காரண காரியங்கிறத இங்கே 71 விளக்க போகிறார். அகம்னா நான், தன்னை தெரிந்து கொள்ளாமல் வெளியே எதையும் தெரிஞ்சுக்கிற முடியாது. இதே அதுக்கு மூல விஷயமே இதுதான். நான் இருக்கேங்கிறது இல்லாமல் வெளியே எதாவது தெரிஞ்சுக்கிற முடியுமா? நான்கிற எண்ணம் வராமல் வெளியே எந்த பொருளையும் நம்ம தெரிஞ்சு, முதல்ல என்ன பண்ணணும், நான் இருக்கேன், நான் பார்க்குறேங்கிறது வரணும், நான்கிறது வரணும்.
ஒரு எண்ணம் வரணும்னா முதல்ல வர வேண்டியது அங்கே நான்கிறது இருக்கணும். தூக்கத்தில் நான்கிற எண்ணம் இருக்கா? ஒரு நான்கிற எண்ணம் இல்லை. ஏதாவது பொருளை பார்க்க முடியுமா? ஏதாவது சத்தம் வந்தால் காது கேட்குமா? ஒன்றும் கேட்காது. அப்போ இந்த நான் என்ற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அறிவதை அறியும் எண்ணம் கட்டாயம் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் இந்த பொருளை அறிகிறேங்கிற எண்ணம் எனக்கு இருக்கணும், இல்லாட்டி அறிய முடியாது. அது நான் இருந்தால் தான் முடியும். அகம்பிருத்தி இருக்கணும். அதனால் இது இல்லாமல் அது முடியாது. ஒரு உபனிஷத்தில் வருது, கேனோபனிஷத்தில், ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்ய சக்ஷுகு, கண்ணுக்கு கண். அது எதுன்னா கண்ணுக்கு கண், காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, நாக்குக்கு நாக்குன்னு வரும். கண்ணு பார்க்குது, பார்க்குறது எது? கண்ணுக்கு கண்ணாக இருப்பது, காதுக்கு காதாக இருப்பது அப்படின்னு சொல்லுவார். அதை இது இந்த விஷயந்தான் கேட்குறேங்கிறத ஒரு எண்ணம் பார்க்குதுல்ல, இது என்னங்கிறது தெரியுது, அதை பார்க்குது ஒன்று. கொஞ்சம் சட்டில் பாயிண்ட்டு தான். ஏன்னா அதை என்ன சொல்கிறாரு, அதுதான் அகம்பிருத்தி அப்படிங்கிறார். இதம் விருத்தேகே அகம் பிரத்யய பீஜத்துவம். இதம் விருத்திக்கு அகம்பிருத்தியானது பீஜமாக மூலமாக இருக்கின்றது. இது ஸ்புடம், இது தெளிவாக தெரிகிறதுங்கிறார். உதாரணம் தூக்கம்தான். ஆழ்ந்த உறக்கத்தில் காது திறந்தே இருக்குது, மூக்கு திறந்துருக்கு. இது ரெண்டையும் நம்மளால் மூட முடியாது. காதை கூட பஞ்சை வச்சு அடைக்கலாம், மூக்கை மூடணும்னு அவ்வளோதான், இல்லாட்டி வாயை திறந்துடணும், ஆள் அவுட் ஆயிரும். அப்போ திறந்திருந்தாலும் பக்கத்தில் ஒரு பத்தி வாசனையோ கெட்ட வாசனையோ வந்தால் கூட தெரியுதா? தெரிகிறது இல்லை. எனக்கு நான்கிற எண்ணம் இல்லைங்க. நான் முதல்ல வரணும் அதை பார்க்குறதுக்கு. அது வந்து அகம்பிருத்தி. அகம்பிருத்தி இருந்தால் தான் இதம் விருத்தி, இது என்னங்கிறதே தெரிஞ்சுக்கிற முடியும். அப்போ இந்த இதம் விருத்திக்கு அகம்பிருத்தி காரணங்கிறது தெரிஞ்சு போச்சா? புரியுதுல? இது நான் இல்லாட்டி எப்படி மற்றதை சொல்ல முடியும்? நான் இருந்தால் தான் இது என்னன்னே தெரியும். இந்த ஆத்ம தத்துவத்துக்கே ஒரு செட்டில் பாயிண்ட் இது. இது வந்து புத்திக்கு சொல்கிறாரு. பொதுவாக எப்படின்னீங்கன்னா, எண்ணில் தான் எல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். பொதுவாக பகவான் சொல்கிறார், நான் எல்லாவற்றிலும் இருக்கின்றேன், எண்ணில் எல்லாம் இருக்கிறதும் பாரு. ஞானி என்ன சொல்லுவான்? இதே வார்த்தையை சொல்லுவான், நான் இருந்தால் தான் இந்த உலகம் இருக்குது, நான் இருந்தால் தான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறான். பெரிய இதெல்லாம் அகங்காரம் இல்லையா? பெரிய ஆணவம் இல்லையா அப்படின்னு தோணும். தத்துவப்படி பார்த்தாதான் உண்மை. நான்கிற உணர்வு எனக்கு இல்லைன்னா, நான் அன்கான்ஷியஸில் இருக்கேன், மயக்கத்தில் இருக்கேன். இந்த உலகம் எனக்கு இருக்கா? இந்த பிரபஞ்சம் இருக்கா? ஏதாவது இருக்கா? இல்லை. உனக்கு இல்லையா? எனக்கு இருக்குல்ல. உனக்கு ஏன் இருக்குது? அந்த அகங்கிறது இருக்கிறதுனால இருக்குது. உனக்கு இல்லை, எங்களுக்கு இருக்குல்ல. எங்களுக்கு இருக்கு, அந்த உணர்வு இருக்கிறதுனால இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ உணர்வில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அகம் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. யார் சொல்லுவா இருக்குங்கிறதுக்கு? என்ன அத்தாட்சி இருக்குது? புரியுதா? இந்த அடிப்படையில் தான் பகவானே சொல்கிறது. அதனால் இந்த அகம்பிருத்தி மூலமாக இருக்கிறது. அகம்பிருத்தி இல்லாமல் இதம் விருத்தி மட்டும் இருந்தால் இப்படி ஒரு ஞானம் இருக்குங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஞானம் இருந்தும் அது தெரியவில்லைன்னா அது இல்லாததற்கு சம்பந்தம். பக்கத்தில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம், நல்லா அவருக்கு நல்லா வாசனை அடிக்குன்னு பத்தி வாசனையை பொருத்தி வச்சு என்ன பிரயோஜனம்? அவருக்கு வாசனை வரட்டும்னு நான் பொருத்தி வச்சேன். அது விருத்தியே இல்லைன்னா அந்த வாசனைக்கு பிரயோஜனமே இல்லை. இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. பணம் நிறையா இருக்குது, காசு நிறையா இருக்குது, ஆனால் வெளியே எடுக்கவே முடியலை. வெளியே எடுத்தால் இன்கம் டேக்ஸ் வந்துடுவான் அப்படின்னு நினைக்கிறேன். சிரிச்சுன்னு வச்சு அந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எடுக்க முடியாத அளவுக்கு பணம் இருந்தால் வெளியே கொண்டு வரவே முடியாத அளவுக்கு இருந்தேன்னா இல்லாட்டி என்ன? ஒரு பிரயோஜனமே இல்லையே. அப்போ என்னதான் வெளியே இந்த இதம் விருத்தி இருந்தாலும் கூட அகம்பிருத்தி இல்லாட்டி அங்கே ஒன்றும் பயனற்றதாக ஆகிவிடும். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, அகம்பிருத்தி மட்டும் இருந்து வெளியே பொருளே இல்லைனாலும் ஞானம் வராது. பொருள்னா தான் பார்த்து ஞானம் வரும், அதுவும் வராது. இப்போ சொன்னது மாதிரி விழிப்பு நிலையில் கண்ணு பார்த்து ஏதோ சிந்தனையில் இருந்தால் கண்ணுக்குள்ளே விஷயமே போகாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அகம்பிருத்தி தான் மூலம், இது மாறாமல் இருக்கக்கூடியது. 100 நிமிஷம் இருக்குது, 100 நிமிஷத்தில் 100 எண்ணம் வரலாம். ஆனால் அதை பார்க்குற ஒருத்தன் அது ஒரே தான் தெரிஞ்சுக்கிட்டு 100 எண்ணம் மாறி மாறி கூட வரலாம். ஆனால் அதை பார்க்கக்கூடிய அந்த 100 எண்ணத்தையும் பார்க்குற எண்ணம் ஒன்று தான். ஆனால் அந்த விஞ்ஞானவாதி என்ன சொல்லுவான்னா, அதுவும் மாறுதுங்கப்பான். அதான் இங்கே தப்பு. அவன் பண்ணுற தப்பு, பெரிய தப்பு எதுன்னா, சனியை விஞ்ஞானவாதி அதையும் மாற்றுவான்.
எல்லா எண்ணத்திற்குள்ளும் இந்த நான் என்ற எண்ணம் இல்லை என்றால் அதை உணரவும் முடியாது, தெரியவும் முடியாது. அகம்பிருத்தி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, தெரியாதுங்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவிதித்வா ஸ்வம் ஆத்மானம், தன்னுடைய சொரூபத்தை அறியாமல், நான் இருக்கின்றேன் என்பதை அறியாமல், பாஹ்யம் வேத்தி நூத்வ வச்சித்துங்கிறார், வெளியே இருக்கின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை அறியவே முடியாது. நான்கிற எண்ணம் வரலன்னா வெளியே எந்த விஷயத்தையும் அறியவே முடியாது. இங்கே என்னன்னா, இதம் விருத்தியை இந்த அகம் விருத்தி பார்க்கின்றது, இதம் விருத்தியை திருஷ்யமாக பார்க்கின்றது. இதம் விருத்திற்கு விஷயம் வெளிப்பொருள்கள், அகம் விருத்திற்கு விஷயம் இந்த இதம் விருத்தியே. இந்த இதம் விருத்தியை இங்கே மனம்னு சொல்கிறாரு, அகம் விருத்தியை விஞ்ஞானம்னு சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த விஞ்ஞானமே ஆதாரமாக இருப்பதால் மனம் என்பது செகண்டரியாக இருக்குது. அதனால் அதுதான் ஆத்மா என்று சனிய விஞ்ஞானவாதி சொல்லுகின்றான். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் இதுக்கு விளக்கம் வருது, இன்னும் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். அதுக்காக ஒரு 4 ஸ்லோகத்தில் சொல்கிறார். இருந்தாலும் கூட இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் திருப்பி திருப்பி கேட்கணும். பொதுவாக அந்த பஞ்சதசி கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி முதல் கிளாஸ் அவரோட வீட்டில் கேட்டு வந்தால் தெளிவாக புரியும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாகத்தே இருக்கும். நோட்ஸ் வச்சுருந்து குடித்தா இப்போ புரியும், இல்லாட்டி நம்ம யூடியூப்பில் போட்டுறோம், கேட்டு வந்தால் தெளிவாக இருக்கும். எப்பயுமே இதுன்னு இல்லை, வேதாந்த வகுப்பு எல்லாமே அந்த முதல் வகுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த விஷயம் புரிகிறதுக்கு எளிதாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஸ்லோகம் 71 பார்த்துட்டு அடுத்து இன்னும் 2 ஸ்லோகத்தில் விளக்க சொல்கிறார், அதையும் நம்ம பார்ப்போம். அகம் பிரத்யய பீஜத்வம் இதம் விருத்தே. இதம் விருத்தே, அகம் பிரத்யய பீஜத்வம் இதம் விருத்தேன்னு இருக்கு. முதல்ல இதம் விருத்தேன்னு எடுத்துங்க. இதம் விருத்தே, இதம் விருத்திக்கு, இது என்ற எண்ணத்திற்கு அல்லது மனோமய கோஷத்திற்கு எல்லாம் ஒன்று தான். மனோமய கோஷத்தை தான் இதம் விருத்தின்னு சொல்லியிருக்கார். இது என்ற எண்ணம் அல்லது மனோமய கோஷம், அதுக்கு பேர் இதம் விருத்தி. இதம் விருத்திக்கு அகம் பிரத்யக, அகம் பிரத்யய, அகம் விருத்தியானது, பிரத்யனாலும் விருத்தி தான், அகம் விருத்தியானது அல்லது நான் என்ற எண்ணமானது அல்லது விஞ்ஞானமய கோஷமானது. இங்கே புத்தியத்தை நான் சொல்கிறார். இங்கே புத்தி, விஞ்ஞானமய கோஷம், அகம் விருத்தி ஒரே நேம். அகம் பிரத்யன்னா அகம் விருத்தியானது, நான் என்ற எண்ணமானது, விஞ்ஞானமய கோஷமானது அல்லது புத்தியானது. பீஜத்துவம், பீஜம்னா என்ன, மூலமாக இருக்கின்றது. இந்த மனோமய கோஷத்திற்கு விஞ்ஞானமய கோஷம் மூலமாக இருக்கிறது. இதம் விருத்திக்கு அகம் விருத்தி மூலமாக இருக்கிறது. இது என்ற எண்ணத்திற்கு நான் என்ற எண்ணம் மூலமாக இருக்கிறது. இதே என்னுடைய அர்த்தம். 2வது வரி, அதற்கு காரணம் இது அதிலே சொல்கிறார். அடுத்து இதம் விருத்தேகே இதி ஸ்புடம்ங்கிறார். என்பது இந்த பீஜமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. ஸ்புடம் என்ன, இது தெளிவாக தெரியுது. நான் விருத்தி இல்லாமல் இதம் விருத்தி வராது, இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம், தெளிவாக தெரிகிறது. 2வது காரணம் சொல்கிறார். அவிதித்வா ஸ்வமாத்மானம், ஸ்வமாத்மானம், ஸ்வ ஆத்மானம். ஸ்வம் ஆத்மானம்னா ஒருவன்கிறத தன்னுடைய சொரூபத்தை, அதாவது அகம்பிருத்தியை. ஸ்வம் ஆத்மானம்னா தன்னுடைய சொரூபத்தை அல்லது அகம்பிருத்தியை ஒருவன் அவிதித்வா அறியாமல், தன்னுடைய சொரூபத்தை அறியாமல், நான் என்பதை அறியாமல், அகம்பிருத்தியை அறியாமல் ஒருவன் பாஹ்யம் வெளியே இருக்கின்ற வேத்தின துவக்கவச்சித்து, துவக்கவச்சித்துனா இதம் விருத்தியை ஏதாவது ஒன்றை வேத்தி ந வேத்தி அறிவதில்லை. நான்கிற எண்ணம் வராமல், அகம் விருத்தி இல்லாமல் வெளியே இருக்கின்ற ஏதாவது ஒன்றை, அதாவது இதம் விருத்தியை ஒருவன் அறிய முடியாது, அறிவதில்லை. இது தெளிவாக நம்மளுக்கு விளங்குகிறதுங்கிறார். இதம் விருத்திக்கு அகம் விருத்தியானது பீஜமாக இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அதற்கு காரணம், ஒருவன் தன்னுடைய சுரூபத்தை அறியாமல், அகம் விருத்தியை அறியாமல் வெளியே இருக்கின்ற ஏதாவது ஒன்றை, அதாவது இதம் விருத்தியை அறிவதில்லை. அகம் விருத்தி இல்லாமல் இதம் விருத்தி வராது அப்படிங்கிறத சொல்கிறார். ஆகவே அகம் விருத்தி தான் மூல காரணம், இதம் விருத்தி காரியம். ஆகவே அகம் விருத்தி தான்
ஆத்மா. விஞ்ஞானமயம்தான் ஆத்மா, மனோமயம் ஆத்மா இல்லை. இன்னும் விளக்கம் அடுத்த ஸ்லோகத்திலே வருது. 72 படிக்கலாம். க்ஷணே க்ஷணே ஷண்மநாசாம் பகம் விருத்தேர்மிதௌ யதக விஜ்ஞானம் க்ஷணிகம் தேன ஸ்வப்ரகாசம் ஸ்வதோமிதேஹே க்ஷணே க்ஷணே ஜன்மநாசாம் வகம் விருத்தேர்மிதௌ யதக விஜ்ஞானம் க்ஷணிகம் தேன ஸ்வப்ரகாசம் ஸ்வதோமிதேஹே. இங்கே முதல் ஸ்லோகத்தில் இதம் விருத்திக்கு அகம் விருத்தி காரணம் சொல்லிட்டார். இங்கே அகம் விருத்திக்கு 2 சொரூபம் இருக்குன்னு விளக்குறார். இந்த அகம் விருத்தி என்ன கொஞ்சம் விளக்குறார். அதற்கு 2 சொரூபங்கள் இருக்கின்றனன்னு சொல்கிறார். இந்த ஷணிக விஞ்ஞானவாதி பௌத்த மதத்தில் ஒருத்தான், அவன் தான் விஞ்ஞானம் தான் ஆத்மான்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா 2 சொரூபங்கள் இந்த அகம் விருத்திக்கு இருக்கின்றன. ஒன்று ஷணிகம், இனியொன்று ஸ்வப்பிரகாசம். ஸ்வப்பிரகாசம் தானாக விளங்குவது அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டான் அவன். ஆனால் ஷணிகம்னு சொன்னவொன்னே கீழே போயிட்டான். இந்த அகம்பிருத்தியை நம்ம என்ன சொல்கிறோம், மாறாதுன்னு சொல்லுவான். அவன் என்ன பண்ணுறான், க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறான். ஒரு நொடிக்கு நொடி மாறுதுங்கிறான். நாம் சொல்கிறதில்ல. ஆனால் அது எப்படி தெரியுதுன்னா, அது சுயமாக விளங்குது. அந்த விருத்தியை இதம் விருத்தியை விளக்குறதுக்கு அகம் விருத்தி வேணும். அகம் விருத்தியை விளக்குறதுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டால் அது வேணாம், அது அதுவாக விளங்குது. நாமளும் அதையும் சொல்கிறோம், ஏதோ ஒன்று ஆத்மா சுயம் பிரகாசம் சொல்கிறோம், தானாக விளங்குதுன்னு சொல்கிறோம். இந்த ஷணிகம்னு சொல்கிறதுல விழுந்து விடலாம். அவன் இன்னொரு லாஜிக் சொல்லுவான், அது எப்படியா ஒரு நொடிக்கு மாறுது, ஒரே மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்டால் இதில் வரல. வேறு இடத்துல கேட்டிருக்கேன். இப்போ நதி நீர் ஓடிக்கிட்டு இருக்குது, கங்கையை பார்க்குறான், பிரவாகம் ஓடிக்கிட்டே இருக்குது. முதல்ல பார்த்த ஒரு துளி நீரை அடுத்த நிமிஷம் நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் முதல்ல பார்த்த ஒரு நீரை அடுத்த செகண்ட் பார்க்க மாட்டீங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீர் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. முதல் பார்த்த நீர் ஓடி போச்சு, ஆனால் ஒரு தொடர்ச்சி தெரியுதா இல்லையா? அது மாதிரி க்ஷணம் இந்த அகம்பிருத்தி மாறிக்கிட்டே இருக்குங்கிறான், இந்த போய்கிட்டே இருக்குங்கிறான். அதுதான் அங்கே வீழ்ச்சி அடைவதற்கு காரணம். நம்மளுடைய கருத்துக்கு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டு அது காரணம்னு சொல்கிறான். பின்னாடி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அதை யார் பிரகாசப்படுத்துகிறாருன்னா அதுவாக பிரகாசமாக. தீப்பொறியை வருது, தீப்பொறி ஒரு செகண்டுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது தீப்பொறியை விளக்கிறதுக்கு இன்னொரு தீப்பொறி வேணுமான்னா அதுவே தெரியும். அது சுயமாகவே விளங்கி கொண்டிருக்கின்றது. க்ஷணே க்ஷணே ஜன்மநாசவ் அகம் விருத்தேகே. ஒவ்வொரு நொடியிலும் தோன்றி மறைகின்ற அகம்பிருத்தியினுடைய தன்மை விதவ் யதக தேன விஞ்ஞானம் சனிகம் பவேத்துங்கிறார். அதாவது அறியப்படுகின்றது, அதனால் அது விஞ்ஞானமய சனிகமாகின்றது, விஞ்ஞானமயம் சனிகமாகிறது அப்படிங்கிறார். ஒவ்வொரு நொடியிலும் மாறி மாறி வருதுங்கிறார். எப்படி சொல்கிறான்னு அதுக்கு ஒரு விளக்கம். நான் உன்னை பார்க்குறேன், அப்போ நான் பார்க்குறேன்னு. இன்னொன்று கேட்குறேன், அப்போ கேட்கவன் ஆகிடுறேன். சுவைக்கிறேன், சுவைப்பவன் ஆகிடுறேன். தொட்டு உணர்பவன் ஆகிடுறேன். இப்படி ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்குல்ல, இப்படி மாறுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதனால் என்ன சொல்கிறான், அந்த நான்கிறது க்ஷணிகம். பார்க்கறது கேட்குறதே மாறும், நான் மாறுறது இல்லை. ஆனால் நான் பார்க்குறேன் நான் கேட்குறேன்னு சொல்கிறதுனால அது க்ஷணிகமாக மாறுது, தோன்றி அழிந்து கொண்டே இருக்கிறதுங்கிறான். ஜன்ம நாசவ் அகம்பிருத்தே. ஜன்மம்னா தோற்றம், நாசவ்னா அழிவு. தோன்றி மலிந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் ஆத்மா அப்படிங்கிறான். சரி, அதை யார் அறிகிறதுன்னு கேட்டால் அது சுயம் பிரகாசம். மனதை எறிவது விஞ்ஞானம், புத்தியை எறிவது எதுனா தானாக விளங்குது. உதாரணம் தீப்பொறி மாதிரி அவன் இங்கே சொல்கிறார். வேறு எதுவும் அறியவில்லை, தானாக விளங்குகின்றது. நெருப்பு பொறி ஒரு செகண்டுக்கு ஒருக்கா தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது இருக்கிறது எப்படி தெரியுது, அதுவாக தெரியுது. நம்ம நைட்டில் பார்க்குறோம், அதுவாக தெரியுது. அதுபோல் அகம்பிருத்தி தோன்றி மறையுது, ஆனால் அது இருப்பது சுயமாக விளங்குகிறது. ஸ்வப்பிரகாசம் ஸ்வதக மிதேங்கிறார். தன்னைத்தானே அது பிரகாசமாக விளங்கி கொண்டிருக்கிறது, அதனால் அது சுயம் பிரகாசம். ஆனால் தோன்றி க்ஷணந்தோறும் மாறுவதை நம்ம அனுபவிக்கிறோம்.
தொடர்ச்சி இருக்குது. அதுக்கு இங்கே சொல்ல ஆற்று நீர் உதாரணம் சொல்கிறது உண்டு. ஆற்று நீரில் ஒரு தடவை பார்த்த நீர் அடுத்த தடவை பார்க்குறது இல்லை, ஒரு க்ஷணத்தில் பார்த்ததை பார்க்குறது இல்லை. அதனால் என்ன சொல்கிறார் அங்கே, இருந்தாலும் தொடர்ச்சி இருக்குது. அது மாதிரி இங்கே அது ஒரு தொடர்ச்சி இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், நம்முடைய பதில் எப்படின்னு சொன்னால், சணிகவாதிகள் சொல்லக்கூடிய இதம் விருத்தி அகம் விருத்தி ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ரெண்டுமே ஜடம்னு சொல்லுவோம். ரெண்டும் ஜடம். காரணம், எண்ணம் எல்லாமே ஜடம்தான். எண்ணத்தை பார்க்குறதற்கு அவன் என்ன சொல்கிறான், ஒரு எண்ணத்தை பார்க்குற புத்தி தான் ஆத்மாங்கிறான். புத்தி என்ன ரூபந்தான், அதை விளக்குறதுக்கு இனியொன்று இருக்குன்னு நாம் வேறு இடத்துக்கு போவோம். சாட்சி சைதன்யம்ட்டு அது சுயம் பிரகாசம் சொல்லிடுவோம். ஏதாவது ஒரு இடத்துல சுயம் பிரகாசம் சொல்லித்தான் ஆகணும். அது தானாக விளங்குன்னு சொல்லணும். இல்லை அப்புறம் அதை விளக்குறதுக்கு இன்னொன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை என்ன திருப்பி ஒரு கேள்வி வரும். அப்புறம் அது எது விளக்குது, அப்புறம் அது எது விளக்குது, போய்கிட்டே இருக்குமா இல்லைங்களா? தோற்றமே அப்படித்தான், படைப்பே அப்படித்தான். இந்த உலகத்தை யார் படைச்சா? இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். அது சுயம் பிரகாசம் தான், தானாக விளங்குகிறதே முற்றுப்புள்ளி. இந்த உலகம் படைச்சதுக்கே கூட கேள்வி கேட்டிங்கன்னா பகவானே அப்படித்தான் சொல்வார். இந்த உலகத்தை யார் போட, எப்படி வந்துச்சு? சூரியன்லேருந்து வந்துச்சு. சூரியன் எப்படி வந்துச்சு? நெபுலாக்கள்ங்கிற ஒரு வாயு கூட்டத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம். நெபுலாக்கள்ங்கிற வாயு கூட்டம் எப்படி வந்துச்சு? சயின்ஸில் அதுக்கு மேலே பதில் இல்லை. நாம் என்ன பண்ணுவோம், பிரம்மனிடம் வந்ததுன்னு சொல்லிடுவோம். எல்லாமே அது ஆகாசத்துலேருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஆகாசத்துலேருந்து வாயு வந்துச்சுன்னு சொல்லுவோம். ஆகாசம் எங்கேருந்து வந்துச்சு? கேள்விக்கு பதில் இல்லை. ஆனால் நம்ம சொல்கிறோம் பிரம்மனிடமிருந்து வந்தது. பிரம்ம தத்துவத்தின் மாயா சேரும் பொழுது தோன்றியதுன்னு சொல்லுவோம். சரி, பிரம்மன் எங்கேருந்து வந்துச்சுன்னா சுயம் பிரகாசம். அது தானாக சுயமாக இருப்பது. அதுக்கு பதில் சொன்னால் என்னன்னா, நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க, வேற ஒன்று இயற்கையாக வந்துச்சு. அப்போ இயற்கை எப்படி வந்துச்சு? முற்றுப்புள்ளி இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். இதை புரிஞ்சுக்கிற முடியுதா இல்லையா? ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் அது. அதனால தான் வள்ளுவரே சொன்னார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த உலகுக்கெல்லாம் முதல்வராக இருப்பது கடவுள். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னார்? எழுத்துக்களுக்கெல்லாம் முதலாக இருப்பது ஆனா. ஆனாவுக்கு முதல் எழுத்துனான்னு யாராவது கேள்வி கேட்போமா? கேள்வி கேட்போமா? அது மாதிரி இது கடவுள் தான் எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு மேலே கேள்வி கேட்காதேன்ட்டார். ஒரே அது மாதிரி இது சுயம் பிரகாசம்னு அவன் சொல்கிறான். நாம் அடுத்த ஸ்டெப் போயே சுயம் பிரகாசம் சொல்ல போகிறோம், தானாக விளங்குதுன்னு சொல்ல போகிறோம். மனோமய கோஷத்தில் இருக்கேன், மனோமயம் ஆத்மான்ட்டான், இவன் விஞ்ஞானமயம் ஆத்மான்ட்டான். நாம் என்ன பண்ணுறோம், ரெண்டும் சடம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல சுயம் பிரகாசம் சொல்லணும். அதை எங்கே சொல்ல, சைதன்யத்தை கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்து அதை நான் சணிகம்னு சொல்கிறதில்ல, அது நித்தியம்ங்கிறான். இவன் என்ன பண்ணுறான், சணிகம்ங்கிறான், மாறிக்கிட்டே இருக்குங்கிறான். நாம் என்ன சொல்கிறோம், அது நித்தியம்னு சொல்லுவோம். அது மாறாத ஒரு தத்துவம். மாறாத ஒன்று இருந்தால்தான் மாறுவதை கவனிக்க முடியும். ஆற்று நீர் உதாரணம் சொல்கிறான், அது போய்கிட்டே இருக்குது, யார் கவனிக்கிறா? நீ ஒருத்தன் தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த அறை இருக்குது, இந்த அறையில் நீயும் போய்கிட்டு இருக்கோம், நம்மளும் போய்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பொருள் வருது, போய்கிட்டே இருக்குது. எத்தனை பொருள் வந்துச்சு, எத்தனை பொருள் போச்சுன்னு யாருக்கு தெரியும்? நம்மளும் போய்கிட்டே இருந்தா தெரியுமா? யாராவது ஒருத்தர் அங்கே உட்கார வச்சுருந்தோம்னா, இன்னார் வந்தார், இன்னார் போனார், இந்த பொருள் வந்துச்சு, இந்த பொருள் வெளியே போச்சு, கரெக்டாக சொல்லுவான். அவன் ஒருத்தர் மாறாமல் அங்கே உட்கார்ந்துருக்கணும். இது நம்மளுடைய கருத்து. அவன் என்ன பண்ண, ஒரே தப்பு என்ன பண்ணிட்டான், அது க்ஷணிகம் மாறிக்கொண்டே இருக்குங்கிறான். அடுத்த மதவாதி வருவான், நீ சொல்கிறது தப்புப்பா, அப்படி மாறாமல் இருக்குன்னா ஒன்று இருக்க முடியாது, ஒன்றே நீக்கினேன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாததான் ஆத்மாம்பா, சூன்யந்தான். அதுவும் பௌத்தமாக தான். இந்த கடைசி பௌத்த மதத்தில் 2 தப்பு பண்ணுவாங்க, நம்ம கருத்துக்கு நெருக்கி வந்துடுவாங்க. இந்த 2 தப்பை இவன் சனிகம்பான், அவன் சூன்யம்பான். அவன் ஒரு கருத்து கரெக்டாக சொல்லுவான், சூன்யந்தான் ஆத்மாம்பா. அது பின்னாடி வரப்போகுது, அடுத்து இதுக்கு முடிஞ்சவொன்னே வரப்போகுது, அங்கே அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். க்ஷணே க்ஷணே சன்மநாசா வகம். க்ஷணே க்ஷணே ஒவ்வொரு நொடியிலும், ஒவ்வொரு நொடியிலும் அகம் விருத்தேகே. அகம் விருத்தேகேங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால், ஜன்மநாசா அகம் விருத்தேகே, ஜன்மநாசவ் அகம் விருத்தேகே, அப்படி பிரிக்கணும் அதை. அகம் விருத்தேகேன்னா அகம் விருத்தியினுடைய, ஒவ்வொரு நொடியிலும் அகம் விருத்தியினுடைய ஜன்மநாசவ் தோன்றி மறையும் தன்மையானது, மிதவ்
அறியப்படுகின்ற யதக காரணத்தினால். ஒவ்வொரு நொடியிலும் அகம்பிருத்தியினுடைய தோன்றி மறையும் தன்மையானது அறியப்படுகின்ற காரணத்தினால். அடுத்து விஞ்ஞானம் க்ஷணிகம் தேன. விஞ்ஞானம், விஞ்ஞானமானது அந்த புத்தியானது அல்லது விஞ்ஞானமய கோஷமானது க்ஷணிகம், க்ஷணிகமாகின்றது. ஸ்வதக பின்னாடி ஸ்வப்பிரகாசம் ஸ்வதக மிதேன் இருக்கு. ஸ்வதகன்னா அது தானே, மிதேகே மிதகல்ல மிதேகே விளங்கி கொண்டிருக்கின்றது, அது தானே விளங்கி கொண்டிருக்கின்றது. அதுக்கு முந்தின வார்த்தை தேனே ஸ்வப்பிரகாசம். தேனேன்னா ஆகவே, அதனால் ஸ்வப்பிரகாசம் அது தானே விளங்கி கொண்டிருக்கின்ற, அதனால் அது ஸ்வயம் பிரகாசமாக ஆகின்றது. இங்கே 2 லட்சணம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு நொடியிலும் அகம்பிருத்தியினுடைய தோன்றி மறையும் தன்மையானது அறியப்படுகின்றது. அந்த காரணத்தினால் விஞ்ஞானமானது சணிகமாகின்றது, அது தானே விளங்கி கொண்டிருக்கின்றது, அதனால் ஸ்வயம் பிரகாசம். இந்த விஞ்ஞானமய கோஷத்திற்கு 2 சொரூபம், ஒன்று க்ஷணிகம், இன்னொன்று ஸ்வயப்பிரகாசம். இந்த சணிகம்ங்கிறதுக்கு விளக்கத்தை அடுத்த சொரூபத்தில் விளக்க போகிறார். அடுத்த 73ல் அதையும் விளக்க போகிறாரு. ஸ்லோகத்தை படிக்கலாம். விஞ்ஞானமய கோஷோ அயம் ஜீவ இத்யாகமா ஜகுகு சர்வசம்சார ஏதஸ்ய ஜன்மநாச சுகாதிகக. விஞ்ஞானமய கோஷோ அயம் ஜீவ இத்யாகமா ஜகுகு சர்வசம்சார ஏதஸ்ய ஜன்மநாச சுகாதிகக. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், விஞ்ஞானமய கோஷம் ஆத்மாங்கிறதுக்கு முதல்ல சுருதி பிரமாணம் ஒன்று சொல்கிறார். 2வது வரியில் அனுபவ பிரமாணம். முதல் வரியில் சுருதி உபனிஷத் பிரமாணம், 2வது அதற்கு அனுபவ பிரமாணம். விஞ்ஞானமய கோஷக அயம் ஜீவ இதி ஆகமா சகுகு. அதாவது தைத்திரிய உபனிஷத்தில் இந்த விஞ்ஞானமய கோஷமானது ஜீவன் என்று சொல்லியிருக்கு. அதனால் ஜீவன் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. தைத்திரிய உபனிஷத்தில் வருது. இந்த சணிகவாதி விஞ்ஞானம்னு சொல்லுவான், விஞ்ஞானமய கோஷம்னு சொல்கிறதில்ல. நாம் தான் அந்த கோஷங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அங்கே விஞ்ஞானமய கோஷம்தான் ஜீவன் சொல்லியிருக்கு, ஆத்மான்னு சொல்லலை. ஜீவன் ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்கு. அந்த ஜீவனுக்குத்தான் எல்லாமே இருக்குது. அனுபவத்தில் பார்க்குறோம், ஜீவன் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். சுக துக்கம் எல்லாமே அனுபவிக்கிறது யாரு? ஜீவன் தான். அதனால் அனுபவ பிரமாணத்தின் அடிப்படையிலும் சொல்லுகின்றான். விஞ்ஞானமய கோஷம்தான் ஜீவன். இந்த ஜீவனுக்குத்தான் எல்லா இருமைகளும். ஒரு திருக்குறள் இருக்குது, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருவினைங்கிறது நன்மை தீமை, பிறப்பு இறப்பு, இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம். லாபம் நஷ்டம் எல்லாமே இருமை. இது யார்கிட்ட இல்லையா? கடவுள்கிட்ட இல்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் நம்மகிட்ட சேர்ந்துருக்கு, அதனால தான் ஜீவன்னு பேர். நம்மகிட்ட இல்லாட்டே அது இறைவன். என்ன சொல்கிறான்? ஜீவனுக்கு தான் எல்லாமே இது. இந்த பிறப்பு இறப்பு நன்மை தீமை எல்லாம் என்ன யாருக்கு? ஜீவனுக்கு தான். அதனால் அதுதான் விஞ்ஞானமய கோஷம், அதுதான் ஆத்மான்னு சொல்லி இவன் சொல்கிறான். எல்லா விதமான துயரங்களும் சம்சாரமும், பிறப்பு இறப்புங்கிறது சம்சாரம், இன்ப துன்பங்கிறது சம்சாரம். இதற்கு இந்த எல்லா விதமான சம்சாரங்களும் இந்த ஜீவனுக்குத்தான். ஜீவன்தான் சம்சாரியாக இருக்கின்றான், துக்கப்படுபவனாக இருக்கின்றான், பிறப்பவனாகவும் இறப்பவனாகவும் இருக்கின்றான். பிறகு அதிலிருந்து விடுபடுவதற்கு சாதனை செய்வது யார்? இதே ஜீவன்தான். இதே ஜீவன்தான் முக்தி அடைகின்றான். ஆகவே எல்லாமே ஜீவனாக இருப்பதால் அதுவே ஆத்மா. எல்லா இருமைகளும் இவனுக்குத்தான். பிறப்பு இறப்பு, பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்கும் சுக துக்கம் எல்லாம் யாருக்கு வருதுன்னா இந்த ஜீவனுக்குத்தான் வருது. ஜீவன் தான் விஞ்ஞானம். அதனால் என்ன சொல்கிறான்னா அதுவே ஆத்மா அப்படி சொல்கிறான்.
இந்த ஷணிகம்ங்கிறத விட்டாச்சுன்னா நம்மளுக்கு பக்கத்து ஸ்டெப்புக்கு வந்துட்டான். நம்ம அடுத்த ஸ்டெப் ஒன்று போவோம். அதுக்கு முன்னாடி வந்து ஷணிகம்னு சொல்லி என்ன பண்ணுறான், அதை நிவர்த்தி பண்ணுறான். அதனால் இங்கே என்ன சொல்லிட்டாரு, எல்லா விதமான சம்சாரம் ஜீவனுக்கு இருப்பதால் இந்த ஜீவன் தான் எல்லாமே, அதனால் இவன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். சனிகங்கிறத விட்டாச்சுன்னா இவன் நம்மளுக்கு பக்கத்தில் வந்துடுறான், ஆத்ம தத்துவத்துக்கு நெருக்கி வந்துடுறான். சனிகம் அது மாறிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதுனால வீழ்ச்சி அடைஞ்சிடறான். இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி இந்த கருத்தை தெளிவாக விளக்கி நிறைவு பண்ணுவார். அது அங்கே அதை பார்க்கலாம். இப்போ இதோட இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இதுதான், சிம்பிளாக முடிச்சிட்டார். இதில் இங்கே என்னென்னா விஞ்ஞானமயம்னா ஜீவன், ஜீவனுக்கு தான் எல்லாம். சுகதுக்கமாக இருந்தாலும் சரி, பிறப்பு இறப்பாக இருந்தாலும் சரி, சாதனை பண்ணுறாலும் சரி, முக்தி அடைகிறதும் அதனால் ஜீவன் தான் ஆத்மஸ்வரூபம் சொல்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்து முடிச்சிடலாம். விஞ்ஞானமய கோஷோ அயம் ஜீவ இத்யாகமா சகுகு. விஞ்ஞானமய கோஷ அயம், அயம்னா இந்த, அதாவது தைத்திரோபனிஷ சொல்லப்பட்ட இந்த விஞ்ஞானமய கோஷக, விஞ்ஞானமய கோஷமானது. விஞ்ஞானமயம்னா புத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க, அகம்விருத்தி. விஞ்ஞானமய கோஷமானது ஜீவக இதி, ஜீவன் என்று ஆகமாகா, ஆகமம்னு என்ன, உபனிஷதங்கள், ஆகமாகா உபனிஷத்துக்கள் ஜகுகு கூறுகின்றன. கடைசி வார்த்தை கூறுகின்றன. இந்த விஞ்ஞானமய கோஷமானது ஜீவன் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. ஜன்ம நாச, இரண்டாவது வரியில் சர்வ சம்சார ஏதஸ்ய ஜன்மநாசன் இருக்கு. சன்மநாச, ஜன்மநாசன்னா பிறப்பு இறப்பு. சுக ஆதிக, சுகம்னா இன்பம், ஆதினா முதலிய, இன்பம் முதலிய எல்லாம் சேர்த்துக்கணும். இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாம் சேர்த்துக்குங்க. முதலியன்னு சொல்லியாச்சுன்னா சேர்த்துக்கலாம். இன்பம் முதலிய சர்வ சம்சார, முதல் வார்த்தை, எல்லா விதமான சம்சாரமும். சம்சாரம்னு என்ன அர்த்தம், அந்த பிறப்பு இறப்பு சுழல், இன்ப துன்பத்தில் உழல்றதுக்கு பேர் தான் சம்சாரம். எல்லா விதமான சம்சாரமும் ஏதசிய, யாருக்கு, இவனுக்குத்தான், இந்த ஜீவனுக்குத்தான். சுருதி பிரமாணம், சுருதியில் சொல்லியிருக்கிறது. இந்த விஞ்ஞானமய கோஷமானது ஜீவன் என்று உபனிஷத்துக்கள் கூறுகின்றன. பிறப்பு இறப்பு இன்பம் முதலிய எல்லா விதமான சம்சாரமும் இவனுக்குத்தான். இது சுருதி பிரமாணம். சுருதியில் என்ன சொல்லியிருக்கு, விஞ்ஞானமய கோஷம் ஜீவன் சொல்லியாச்சு. அந்த ஜீவனுக்கு எல்லாமே வருது. ஆகவே அதுவே ஆத்மான்னு சொல்கிறான். பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் 73. நம்ம இதோட முடிச்சுட்டார் அவர். அடுத்த ஸ்லோகத்தில் இந்த விஞ்ஞானம் ஆத்மா அல்ல என்பது தவறுங்கிறத சூனியவாதி வந்து சொல்ல போகிறான். பிறகு சூனியந்தான் ஆத்மாங்கிறதுக்கு அவன் கருத்து சொல்ல போகிறான். இந்த 73லே முடிச்சுட்டார். அவ்வளோதான். இப்போ விஞ்ஞானமயமே ஆத்மா. அடுத்தது சூன்யம் ஆத்மாங்கிற கருத்து வரப்போகுது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.